ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இல்லை நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தப்பாக மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், என்ன காரணம், எதுக்காக, ஏன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு பொண்ணு. என்னோட அடையாளத்தை நான் காட்டிக்கிறேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த சேனலு. நம்ம இல்லத்தரசிகள், இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது ஒரு நல்ல வீடியோ நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நான் வர அப்கமிங் வீடியோல எல்லாம் நான் என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னு இல்லை, ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு அடையாளத்தை காட்டிக்கணும். இல்லை, என்னால் முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னால் குழந்தைங்கள மட்டும்தான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது அது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இப்போ நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதைத்தான் சொல்லுவேன். உறவுகளை எந்த உறவாகட்டும் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இதை பற்றி தெரியாது. அது ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் நான் நிறையா அடிபட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா அடிபட்டுட்டேன். அதனால் ஒரு பெண்ணாக எனக்குன்னு ஒரு அடையாளத்தை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வர அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்டில், வீடியோஸில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வர அப்கமிங் வீடியோலெல்லாம் நான் சொல்கிறேன். இதுவும் நான் எனக்கு தெரிஞ்சது பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால் எப்படி பேசணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ஓகேவா? இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அழகாக 2 பெண் குழந்தைங்கள கொடுத்துருக்காரு கடவுள். எங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை. எனக்கு சப்போர்ட் என் கணவர், என் கணவருக்கு சப்போர்ட்டு நான். எங்கள் 2 பேர்த்துக்கும் எங்கள் குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கணவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆச்சு. இந்த 7 வருடங்களாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் நான் நினச்சேன், என்னால் முடியாதே, எனக்கு எதுவுமே தெரியாதே, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு எதுவுமே தெரியாதே, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் படிச்சிருக்கேன், பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன். பட் நான் வேலைக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்குது. எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. இருக்காங்க, அவங்களும் ஒர்க்குக்கு போகிறாங்க. அவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க குழந்தைங்கள அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க கணவர் தான் அவங்களுக்கு அம்மா, அப்பா எல்லாமே. எனக்கு அதே மாதிரி தான். என் கணவர் தான் எனக்கு அம்மா, அப்பா எல்லாமே. என் உலகமே அவரு தாங்க. நிஜமாவே. ஏன்னா என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. பேரண்ட்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் அம்மானால முடியாது. எனக்கு சப்போர்ட் எல்லாமே என் கணவர் தான். எனக்கு இது கூட எனக்கு சப்போர்ட் என் கணவர் தாங்க பண்ணுறாரு. நீ பண்ணு, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதுணையாக நிற்கிறது என் கணவர் மட்டும்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஒரு பெண்களுக்கும் ஒரு நல்ல வீடியோ நான் நினைக்கிறேங்க. எந்த ஒரு பெண்ணுக்குமே எதுவுமே தெரியாமல் இல்லை. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை காட்டிக்கணும். புரிஞ்சுதுங்களா? நான் இல்லத்தரசியாக இருக்கேன், இல்லை என்னால் முடியாது, என் குழந்தைங்கள என்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடியும்.
கண்டிப்பா நீங்க வீட்ல இருந்தாவது ஏதாவது ஒண்ணு கத்துக்கங்க. அதுதான் நல்லது. நான் 7 எனக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆச்சு. இந்த 7 வருடங்கள நான் ரொம்ப, 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 ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். நிஜமாவே நான் வேதனை பண்ணிட்டுருக்கேன். நான் இத வார்த்தையால சொல்றேன். என் மனசால இருந்து சொல்றேன். நான் வேதனைப்படுறேன். ஏன்னா, ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். இந்த தாய் கிழவி படம் பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நெனச்சேன். கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்த நம்ம உருவாக்கணும். ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? நம்மளுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு. அவரோட நம்ம கணவரோட கைய மட்டும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுல்ல. நம்ம சைடு இருந்து ஒரு இன்கம் வரணும். இல்லையா? அப்பதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. நம்ம கணவரோட சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. நம்ம குழந்தைகள பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனா பார்க்கணும். மெடிசின்ஸ் வாங்கணும். எனக்கு காம்ப்ளிகேட் இருக்கு. எனக்கும் மெடிசின்ஸ் வாங்கணும். எல்லாமே பண்ணணும். நான் அவரோட கையவே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அவரு என்னென்ன பண்ணுவாரு? நாங்க வாடகை வீட்ல தான் இருக்கோம். எல்லாமே அவர் ஒருத்தரா தான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது, அது ஒரு கஷ்டம். ஆனா, நான் இவ்ளோ நாளா நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் நிஜமாவே சீரியஸாவே நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், தாய் கிழவி படம் கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பெண்களுக்குமே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டா அந்த படம் எடுத்திருக்காங்க. நிஜமாவே. நான் அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் யோசிச்சேன். ஏன் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது? ஏன் நம்ம சும்மா இருக்கோம் வீட்ல? சொல்றவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருக்கா? சும்மா இருக்கான்னு. அப்ப எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். நம்ம யார்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனா நான் நினைப்பேன் நம்ம வேலைக்கு போலாம். ஆனா நம்ம பெண் குழந்தைகள பார்க்க யாரும் இல்ல. நமக்கு சப்போர்ட்க்கு யாரும் இல்ல. எனக்கு கை குழந்தை 1 1/2 வயசு தான் ஆகுது. அந்த பாப்பா போய் நான் யார நம்பி விட்டுட்டு போவேன்? காலம் கெட்டு கிடக்குது. பெரிய பாப்பாக்கு 6 இயர்ஸ் ஆச்சு. பெரிய பாப்பாக்குமே ஒண்ணும் தெரியாது. நான் யார்கிட்ட விட்டுட்டு போவேன்? சொல்லுங்க. யார நம்பி நான் விட்டுட்டு போ முடியாது. அப்போ நான் யோசிச்சேன். ஏன் நம்ம வீட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? கண்டிப்பா வீட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த யூடியூப் சேனல் சின்னதா ஆரம்பிச்சேன். ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வர அப்கமிங் வீடியோல எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்.